ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 3 விதமான மோர் போட்டு காட்ட போகிறேன். அதாவது காய்கறிகளை வச்சு ஒரு மோர் ரெசிபி. அந்த 3 வகையான மோர் ரெசிப்பியை நான் எப்படி பண்ணுறேங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3 மோர் ரெசிப்பிக்கும் காமனான பொருட்கள் இருக்குது. தயிர், இஞ்சி, ஜீரகம், உப்பு, பெருங்காயம். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் மோர் போட போகிறேன். அதுக்கு நான் 2 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு மோர் வந்து வெள்ளரிக்காய் மோர் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது புதினா போட்டு ஒரு மோர் ரெசிபி. இந்த 3 மோர் ரெசிப்பியும் ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த சம்மருக்கு இந்த மோர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமே குடிக்கலாம். இப்போ வெள்ளரிக்காவை நான் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த தோல்லாம் எடுக்கலை. இது வந்து ரொம்ப பிஞ்சு காயாக இருக்குது. இதை பாருங்கள். இதே மாதிரி பொடிசாக அரிஞ்சிக்கலாம் இந்த வெள்ளரிக்காயை. இந்த கட் பண்ண வெள்ளரிக்காவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஒரு பச்சை மிளகா, இது வந்து காரம் இல்லாத மிளகா, ஒரு வாசனைக்காக நான் பாதி போடுறேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் போதும். கட் பண்ண இஞ்சியில் நான் பாருங்கள் இந்த சைஸ் துண்டு தான் போடுறேன். உப்பு, பெருங்காயம், கட்டி தயிர். இந்த தயிர் வெள்ளரிக்காய் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது தெரியுதா? பாருங்கள், நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர் ரெடி. அப்படியே பிடிக்கிறவங்க அப்படியே குடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி கலந்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கடைசியாக ஐஸ் க்யூப்லாம் போட்டு சர்வ் பண்ணுறதை காட்டுறேன். இப்போது நெல்லிக்காய் மோர் செய்ய போகிறோம். நான் இந்த 2 நெல்லிக்காயை கழுவிட்டு வந்திருக்கேன். என்னுடைய சதை பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிறோம். சின்னதாக 2 துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம், சின்னதாக ஒரே பச்சை மிளகாய் பாதி, பெருங்காயம், இந்த ஜூஸ்க்கு வேணுங்கிற உப்பு. இப்போது நெல்லிக்காய் வந்து நல்ல புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் வந்து தயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். இது புளிப்பில்லாத தயிர் தான். பாருங்கள், 1 டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். நம்மளுடைய நெல்லிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு. திக்காக இருக்குது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம் இல்லையா? இப்போ தண்ணி கலந்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இப்போ 3வதாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு, இதை போட்டு மோர் செய்ய போகிறோம். புதினா மோர். பாருங்கள், இந்த அளவு புதினா, கொத்தமல்லி வந்து சும்மா 2 போட்டிருக்கேன். 2 துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் அளவு தயிர், கம்மியாக இருக்கு, பெருங்காயம், உப்பு. பாருங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் ஜீரகம், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி.
நம்மளுடைய புதினா மோர் ரெடி. உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய புதினா மோர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இந்த 3 வகையான ஜூஸையும் நம்ம இப்போ பரிமாறலாம். நெல்லிக்காய் மோர், வெள்ளரிக்காய் மோர். இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு ஒரு புதினா போட்டு கொடுக்கும்போது இந்த மோர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது. நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர், நெல்லிக்காய் மோர், புதினா மோர். இந்த சம்மருக்கு தினம் ஒரு மோர் சாப்பிடுங்க. இதே மாதிரி காய்கறி சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்காது. அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். நம்ம உப்பு கலந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு சம்மர் ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.